பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தஞ்சையில் தண்ணீருக்கான சண்டை, அரங்கேறி கொண்டிருக்கின்ற அரசியல் அசிங்கங்கள் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இன்றைக்கி மதியம் சரியாக ஒரு 2 மணி வாக்கில் என்னுடைய மகள் படிக்கிற பள்ளியிலிருந்து எனக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது. அந்த அழைப்பில் இன்றைக்கி உங்கள் மகளை 3:30 மணிக்கே நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, வழக்கமான முடிகிற நேரத்தில் இன்றைக்கி பள்ளி முடியலை, அதற்கு முன்னாடி 3:30 மணிக்கே பள்ளியை க்ளோஸ் பண்ணுறோம், அதனால் நீங்கள் முன்னாடியே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு நமக்கு அலைபேசியில் சொன்னாங்க. அப்போ நம்ம கேட்டோம், ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பள்ளி நிர்வாகத்திடம் இருந்து சரியான பதில் வரல. அதன் பிறகு பொது அறிவிப்பாகவே வந்திருந்தது, தஞ்சை நகரத்தில் இருக்கின்ற அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கின்ற அந்த மாணவர்களை 3:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு அனுப்பிடுறது, கல்லூரிகளிலையும் 3:30 மணிக்கே க்ளோஸ் பண்ணி அனுப்பிடுறது அப்படின்னு பார்த்த என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வர்றாரு. ஏறக்குறைய அவர் சேர்ற நேரங்கிறது மாலை 6லிருந்து 7 மணி ஆகிடும். அந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம், அதனால ஒரு கலவரம் ஆகிடும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் நம்ம விடுமுறையை விடுறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு வருது. அதாவது தஞ்சை அப்படிங்கிற ஒரு நகரமானது நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகின்ற தஞ்சை பெருநகரத்தில் தண்ணிக்கான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அது தண்ணிக்கான சண்டை அப்படின்னு சொல்லி இதை எந்த வகையில் நம்ம உயிர்ப்போடு உள்ள பிரச்சனை, உயிர்ப்பான பிரச்சனை குறித்து பேசுகிறதா, அல்லது இவங்க மேடையில் அரங்கேற்றி கொண்ட அசிங்கங்கள் குறித்தும் கேவலங்கள் குறித்தும் அவமானங்கள் குறித்தும் பேசுகிறதா அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு சாதாரண இயங்கியல் உள்ள மனிதருக்கு வருவது இயற்கையாக இருக்கிறது. நீங்கள் டெல்லியை பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு அந்த பார்ட்டியின் மூலமாக மிகப்பெரிய போராட்டங்களை ஜந்தர் மந்தரில் நடத்தி ஒரு மத்திய அரசினுடைய அமைச்சரையே பதவி விலக வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு காந்திரமான போராட்டத்தை அந்த தளத்தில் முன்னெடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நீங்கள் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கர்நாடகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போராடி நிறுத்திட்டாங்க. அதாவது இயற்கை பெரிய மலையை அங்கே கொட்டி அங்கே இருக்கின்ற அணைகளுக்கு அபாய எல்லையை தாண்டி நீரை நிரப்பாமல் இருந்திருந்தால் காவிரி வடிநிலத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகம் திறந்திருக்காது. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற முதலமைச்சரினுடைய ஸ்டெபிலிட்டி அண்டு என்ன சொல்கிறது தன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டுமே அங்கே ஒரு ஏதோ இயற்கை பேரிடர் மாதிரியான இயற்கை சூழலின் அடிப்படையில் கொஞ்சம் தண்ணி மேட்டூருக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நம்மளுக்கு நதி வழி தண்ணி வரலைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அங்கே ஜந்தர் மந்தரில் நடந்த ஒரு போராட்டம் ஒரு மத்திய அமைச்சரையே பதவி விலக வச்சது. இங்கே கர்நாடகத்தில் நடந்த போராட்டமானது மிக பெரிய அளவில் ஒற்றுமையை பறைசாற்றி நின்றது. அதே போல தான் தஞ்சாவூரில் அதிமுக ஒரு பக்கத்து அறிக்கையை விட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் பெற்ற மகன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் பேசியது என்ன, பேசப்பட்ட செய்தி என்ன, காணொலி என்ன, இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதை மறுபடியும் நம்மளுடைய வாயால் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனாலும் அந்த சொல்லாடல் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே அதாவது எதிர்க்கட்சி அந்த 2021லிருந்து 26 வரலையுமான அந்த அமைச்சரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒருமையில் பேசுறது, இது எல்லாமே ரொம்ப தடித்த நிலையில் பேசுவார் உதயநிதி ஸ்டாலின். அவருக்கு அவ்வளோதான் அரசியல் பக்குவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினது உண்டு. அப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்மையாக கண்டிச்சிட்டு இருக்கிறாரு. கண்டித்ததும் உண்டு. அவர் பேசினது தவறுங்கிறத இப்போ பல இடங்களில் சுட்டி காட்டுனதும் உண்டு. இப்போ அந்த நிலையில தான் இந்த பேச்சு, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பேச்சினுடைய தொனி எந்த இடத்துலையும் எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத பேச்சு தொனி. இதில் இது கண்டிக்கத்தக்கது தான். இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு தளத்தில் இருந்து ஒருத்தர் பேசுறதுனால அவர் மீது வழக்கு தொடரலாம், அவதூறு வழக்கு தொடரலாம், அவர் மீது என்னென்ன வழக்கு தொடரலாம். ஆனால் ஒரு கைது செய்து உடனடியாக சென்னையில் இருக்கிற ஒருத்தரை கைது செய்து அப்படியே அழைச்சிட்டு எந்த இடத்துல வழக்கு பதிவு நடந்ததோ அந்த இடத்துல விசாரணைக்கு கொண்டுட்டு வரணும். அது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை நாளை சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதங்கள் பட்ஜெட் சமர்ப்பிப்பு இருக்குது, கூட்டத்தொடர் நடக்க போகுது. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அல்லாத ஒரு சட்டமன்றத்தை நீங்கள் எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் பல இருக்கும் பொழுது ஒரே ஒரு தண்ணி மேட்டரில் கொண்டுட்டு சண்டையை இழுத்து, அது ஒரு காவிரி என்கின்ற ஒன்று புனிதமான நதியினுடைய பிரச்சனையை 2 பேர்
2 பேர் அரசியல் முதிர்ச்சியற்ற 2 பேர் கொண்டுட்டு வந்து எந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது 9 வகையான வழக்கை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அந்த 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதன்படி அந்த பிரிவுகளில் வந்து நீதிமன்றம் போகும்பொழுது நீதிமன்றத்தின் அடிப்படையில் அந்த வழக்கானது எதிர்கொள்ளப்பட போகிறாங்க. ஆனால் உடனே கைது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் எதற்கு உடனே கைது பண்ணியிருக்கிறீங்க? இதுவரையிலும் என்னென்ன செஞ்சுருக்கிறீங்க? இப்போது மதுரை உயர்நீதிமன்றமே வந்து வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கு. யார் 2 யூடியூபர் வந்து அவதூறாக பேசிய 2 யூடியூபரை கைது பண்ண சொல்லியிருக்கு. நீங்கள் வழக்கு பதிவு பண்ண சொன்னிச்சு. நீங்கள் வழக்கு பதிவு பண்ண உடனே அவங்கள கைது பண்ணீங்களா? அவங்க மீது எடுத்த நடவடிக்கை என்ன? வழக்கு பதிவு பண்ணதோடு சரி, அந்த வழக்கின் மீதான நடவடிக்கை என்ன? இப்போ என்ன இவர் நடந்துக்கிட்டாரு? அதாவது இந்த திரிசா என்கின்ற ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது தான். ஆனால் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த திரிசா என்கின்ற சொல்லாடலை முதல்ல பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா அப்படி இல்லை. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து அவர் திரிசா வீட்டை விட்டு வெளியில் வரட்டுங்க, அதன் பிறகு இந்த உலகத்தை அரசியலை வந்து அவர் பேசட்டும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதே தமிழக வெற்றி கழகத்தினர் எடுத்த நடவடிக்கை என்ன? அவர் மீது பாய்ந்ததுன்னா இப்போது திரிசா என்கின்ற ஒரு சொல்லாடல் வந்து முதல்வரின் நற்பெயருக்கு களங்கத்தை உருவாக்குது, இழைக்குது, அவர் வந்து அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பிலிருந்து யாராச்சும் இருக்கிறாங்களா? ஒரு பெரிய சொல்லாடல், ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே திரிசா அவர்களை அழைத்து கொண்டு பொது மேடையில் வந்து தோன்றியவர் தான் இப்போதைய முதல்வராக இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள். சரி, இவங்களை இணைத்து பேசுகிறாங்களே, இவங்களை இணைத்து பேசும் பொழுது வந்து நம்மளுடைய பெயர் வந்து கலங்கப்படுது, அசிங்கப்படுதாச்சு, இவங்களை பொது மேடைகளில் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எந்தவித முயற்சியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் அவர்கள் இதுவரை எடுத்திருக்கிறாரா அப்படின்னா இல்லை. இன்றைக்கும் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பிரிவினர் வந்து திரிசாவிற்கு நற்பணி மன்றம் ஆரம்பித்து மதுரையில் போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் கொண்டுட்டு போகிறீங்க. இப்போ அரசியல் தளத்தில் ஒருத்தர் மீது வசவுகளை வீசுவது தவறு, அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட பெயரை சொல்லி பேசுறது வந்து மிக தவறு, அதெல்லாம் சரி. ஆனால் அதே பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நீங்கள் பேசப்படுகின்ற அந்த கேரக்டருக்கும் எனக்கும் அரசியல் ரீதியாகவோ அல்லது என்னுடைய பொது வாழ்வின் ரீதியாகவோ எந்தவித தொடர்பும் இல்லை என்று நிரூபிச்சிருக்கிறாரா? ஏதாவது ஒரு இடத்துல நிரூபிச்சிருக்கிறாரா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் காலம் இல்லை, கொஞ்சம் ஒரு 2 அல்லது 3 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி பதிவை பார்க்க நேர்ந்தது. ஒரு செய்தியாளர் கொண்டு போய் மைக்கை வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த ஆட்கள் நிற்கிற இடத்துல நீட்டுறாரு. நீங்கள் யாருன்னு கேளுங்களே அப்படின்னு அந்த பையன் வந்து செய்தியாளர்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே தளபதி சிஎம்முடைய தம்பி அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பொண்ணு வந்து மைக்கை பிடிங்கிட்டு நீங்கள் என்ன கேளுங்களே அப்படிங்குது. என்ன கேளுங்களே அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணுக்கிட்ட இவன் கேட்கும் பொழுது நான் வந்து தளபதி சிஎம் சாருடைய தங்கை அப்படின்னு சொல்லுது. ஒரு பொண்ணு வேகமாக அந்த மைக்கை பறிச்சுட்டு போய் நீங்கள் யாருன்னு என்ன இப்போ கேளுங்களே அப்படிங்குது. அப்போ இவர் கேட்குறாரு, நான் சிஎம்மோட ஆளுன்னு சொல்லுது. நான் சிஎம்மோட ஆளுன்னு சொல்லிட்டு கூடுதலாக அது அந்த பொண்ணு வந்து சிஎம்மோட ஆளுன்னு சொன்னதோட நிறுத்தி இருந்தா சரி, கூடுதலாக அது ஒரு க்ரஷில் சொல்லுது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த பொண்ணு இன்னொரு செய்தியை பதிவு பண்ணுது, அன்னி திரிசாவுக்கே நான் டஃப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதையெல்லாம் வந்து தமிழக வெற்றி, அதாவது முதல்வராக இருக்கின்றவர் வந்து இதை கண்டுக்க போகிறதில்ல, அவருக்கு காதில் கூட போய் சேராமல் போயிட்டு போட்டோம். தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து இதை ரசிக்கிறார்களா இல்லது இவர்களை கண்டிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானப்படுகிறது. அப்படி எந்தவித இதுவும் இல்லை. வாழ்வாதார பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து தமிழர்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை, தஞ்சை மக்களினுடைய உயிர் நாடி பிரச்சனை. தஞ்சை மக்கள் மட்டுமல்ல, காவிரி நதிநீர் ஓடி வருகின்ற 13 மாவட்டங்களில் அந்த நீருக்கான பயன்பாடு உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனையாக அந்த நதிநீர் பிரச்சனை இருக்குது. ஒரு தமிழர்களினுடைய நதிநீர் பிரச்சனையை எந்த கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த நிலையில கொண்டுட்டு வந்து அந்த பிரச்சனையை அணுக வேண்டிய அவசியம் என்ன? உதயநிதி ஸ்டாலின் வந்து தவறா பேசிட்டாரு, சரி தவறா பேசட்டும். இதை வந்து இவ்வளவு பிரச்சனை பெருசுப்படுத்தி அவரை உடனே உதயநிதி ஸ்டாலினை கொண்டுட்டு வந்து கைது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா, கைது பண்ணி போட்டுட்டா இந்த பிரச்சனை எல்லாமே காவிரியில் தண்ணி வந்துருமா? நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துருமா? காவிரியில் தண்ணி வந்துடும், அந்த காவிரியிலேருந்து கல்லணை வந்துடும், கல்லணையிலேருந்து எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துருமா? அப்போ காவிரியில் தண்ணி கொண்டுட்டு வர்ற வேலையை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை, எந்த இதுவும் இல்லை. இவரை கைது பண்ணி போட்டுட்டு போய் இவரை கைது பண்ணால் நாளைக்கு என்ன ஒரு பெரிய மாற்றம் இங்கே நடந்துட போகுது? இல்லை உதயநிதி ஸ்டாலின் திருந்திடுவாரா? திருந்தி இது மேலுக்கு பேச போகிறதில்ல. எங்கள் தமிழக முதல்வராக இருக்கிறவரே வந்து அருவருக்கத்தக்கையில் மேடையில் பேசியிருக்கிறாரு, நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா?
கரூரில் போய் இதே மக்கள் சந்திப்பில் பேசும்பொழுது கண்ட டேஷ் டேஷ்ன்னு சொன்னார். இவருனால அங்கே தண்ணி வரலன்னு பேசினார். இவர் கோடிட்ட இடத்தை எந்த சொல் கொண்டும் அந்த நிரப்ப முடியாது. ஆனால் தமிழக முதல்வர் வந்து பேசும் பொழுது டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்கே வந்து தேவடியாமன் தட்டுவாமன் இவன் அவன் இவன் அப்படின்னு எந்த வார்த்தை வேணாலும் போட்டு நிரப்பி கொள்ளலாமே, அது சரியா இருக்குமா? எதிர்கட்சி தலைவருக்கே மாண்பு இல்லை அப்படின்னு நீங்கள் பேசுகிற நீங்கள் தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவர் வந்து எந்த மாண்புல பேசினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதே போல திருச்சி பயணத்தின் போது திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் உள்ள மேடையில் இதே தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள் பேசினது என்னமா, எனக்கு நல்ல வாயில் வந்துடும் அப்படின்னு. நல்ல வாயில் வந்துடும்னா எது வந்துடும் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க அனுமானத்தின் அடிப்படையில் என்ன வேணாலும் போட்டு நிரப்பி பேசிக்கலாம் இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப யோக்கியமான சொற்களின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட உரையாடல், மேடை பேச்சு, முதல்வரினுடைய கன்னி பேச்சு, முதல்வரினுடைய வரலாற்று சிறப்பு பேச்சு. இப்போ இதை தாண்டிய வந்து கேவலமாக வந்து பேசிட்டார் இவர். சரி, கேவலமாக அவர் பேசுனது கேவலம் தான், உண்மையிலேயே அருவருக்கத்தக்கது தான், யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். ஆனால் நீங்கள் அவரை குறை சொல்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற எவருக்கு வந்து நீங்கள் தகுதி இருக்குன்னு சொல்கிறீங்க? யாரை நீங்கள் ஆபாசமாக பேசலை? யார் நீங்கள் பேசலைன்னு சொல்லுங்கள், யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள். உங்கள் தலைவர் டீம் லீடரே வந்து டேஷ் டேஷ்னு பேசுகிறாரு, வாயில் நல்லா வந்துருன்னு பேசுகிறாரு. அப்போ வந்து இங்கே வந்து உயிர்நாடி பிரச்சனைகள் 1000 இருக்க தண்ணி வந்து எங்கே தண்ணி வரும்னு பேசுனது ஒரு பிரச்சனை, அந்த வந்து ஒரு பெரிய கைது செய்து நடவடிக்கை எடுக்கின்ற அளவுக்கு தேச துரோகமாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. பார்த்தீங்களா எவ்வளோ கேவலம் கெட்ட அரசியல் களத்தில் இங்கே வந்து நிறைவேறி இருக்குது. தகுதியற்றவர்களை ஒரு தகுதியான இடத்தில் தகுதியற்றவர்களை அமர்த்துவதால் வர்ற விளைவு என்ன தெரியுமா? இதுதான் உண்மையிலேயே இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலையை இந்த மக்கள் அளித்ததுனால வந்து அந்த வார்த்தை வருது. அழிக்காட்டினா அமைதியாக இருந்திருக்கும், அது பாட்டுக்கு அமைதியாக இருந்திருக்கும். அதே போல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, ஒரு இரட்டூர மொழிதலாகவே பேசிட்டு போட்டோம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கே, வாழ்வாதார பிரச்சனை 1000 இருக்கே, அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு நம்ம தமிழ்நாட்டை நகர்த்துவோம்னு இல்லாமல் இன்னைக்கு மொத்த தமிழ்நாட்டையும் இந்த படத்தில், விரும்மாண்டி படத்தில் சொல்லுவானே, என்ன தேவடியாமன்னு சொல்லிட்டானே, தட்டுவானிமான்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடல் வரும். அவனாலும் ஒரு வாட்டி சொல்லிட்டான்டா, நீ 1000 முறை சொல்கிறாடா அப்படின்னு சொல்லி விரும்மாண்டி படத்தில் கமலஹாசன் பேசுகிறாரு. ஏன்னா அவனை வச்சு ஏதோ ஒரு வார்த்தை வர எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இடத்துல பேசிட்டு போயிட்டாரு. ஆனால் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கேவலமான நடவடிக்கை, அதிகார திமிர் உள்ள நடவடிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுமைக்கும் இன்று காலையிலிருந்து மாலை வரை அந்த பேச்சை சத்தமே இல்லாமல் பிரபலப்படுத்திட்டு ஏதாவது ஒரு வகையில் தனக்கு விளம்பரம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த கேவலமான அரசியலை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் காவிரியில் தண்ணி வருவதற்கு தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? உண்மையிலே இதை சொல்லிட்டு நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணுங்களா, உண்மையிலே கைது பண்ணுங்களா. தமிழ்நாடு அரசு இந்த டிவிகே கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, காவிரியில் தண்ணீர் வருவதற்கு இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? நடவடிக்கையை சொல்லிட்டு செய்யுங்க. ஒரு கேவலங்கட்ட நடவடிக்கையும் எடுக்கலை. அவரை வந்து சந்திக்க வரேன்னாரு. அவர் நீ இம்மெச்சூர் பாலிட்டிஷியன் அப்படிங்கிறதுனால அவர் சந்திக்க முடியாதுன்ட்டாரு. அந்த அவமானங்களை மறைப்பதற்கு ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது. அந்த நாடகத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது. நமக்கு என்ன தெரியுமா, ஒரு அறிவு பெருஞ்சமூகமாக இருந்த தமிழ் சமூகத்தில் எந்த கேவலமான சொல்லாடல்களை பயன்படுத்தி ஒரு மேடை பேச்சு அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது. அந்த கேவலமான சொல்லாடலை முன்னிறுத்தி ஒரு அரசு இயங்கிக் கொண்டிருக்கின்றது தன்னுடைய நடவடிக்கையால் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே இவங்கள்ட்ட வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு மிஞ்சுது. உண்மையிலேயே நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியினுடைய அவசியம் என்னென்னா, தகுதியற்ற நபர்களை நாம் செய்கின்ற தவறுகளின் அடிப்படையில் தகுதியான இடத்திற்கு கொண்டு போய் வைத்ததன் அடிப்படையில் நாம் இவ்வளவு கேவலங்களை எதிர்கொண்டு நிற்கிறோம் என்பதை பதிவு செய்து, உண்மையிலேயே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அந்த இடத்துல அது தேவையற்றது. ஆனால் அதை விட மோசமாக கண்டிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் நடந்து கொள்வது 1000 பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கும் பொழுது இன்னைக்கு தஞ்சாவூரில் வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை கொண்டுட்டு வந்து இப்போ வரமொழியிலேயே வந்து நீதிமன்றம் வந்து அவருக்கு பிணை வழங்கிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
அவர் சென்னையிலேருந்து ஒரு அரசு செலவில் கூட்டிகிட்டு வந்து தஞ்சாவூரில் விட்டுட்டு தஞ்சாவூரில் இருக்கின்ற பொது அமைதியை வந்து சீர்குலைச்சிட்டு சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வர்ற வரலையும் இருக்கின்ற முக்கிய சாலையில் பைபாஸில் பொது அமைதியை சீர்குலைத்து விட்டு அப்படி தான் இந்த கவர்மெண்ட் இயங்குகிறது. மிகப்பெரிய கேவலமாக இருக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.